கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு யாக்கோபு முதலாவது அதிகாரம் 14வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 1:16 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, வாரம் இறங்கி வாரம் எங்கள் மத்தியிலே, வாரம் இறங்கி வாரம் எங்கள் மத்தியிலே, உலையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவரே, உலையான சேற்றிலிருந்து எமை தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கம் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கம் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, பவாரம் இறங்கி வாரம் எங்கள் மத்தியிலே, பாத்மோ தீவினிலே பாப்தனை தேற்றினீரே, பாத்மோ தீவினிலே பாப்தனை தேற்றினீரே, யானையும் தேற்றி ஆற்றபாரம் இந்த வேளையிலே, யானையும் தேற்றி ஆற்றவாரம் இந்த வேளையிலே, ஓரகசபரா ஒப ஓப ஒபரிபரா ஒபரகரா ஒபரிகரா கனகசகரா, சீனாய் மலையினிலே இறங்கி வாழ்ந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வாழ்ந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்கவாரம் இந்த வேளையிலே, ஆத்மதாகம் தீர்க்கவாரம் இந்த வேளையிலே, ஓரா மர உரரா அப அபரபரா ஓ கனகரா ஓ கரிகரா ஓ கனகசகரா, நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, யான் நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, ஏக்கமுற்று விரும்பி வந்தேன் தன் பாதத்திலே, ஏக்கமுற்று விரும்பி வந்தேன் தன் பாதத்திலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்பவாரம் இறங்கி வாரம் எங்கள் மத்தியிலே, ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே, ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே, எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றம் இந்த வேளையிலே, எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றம் இந்த வேளையிலே, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். முத்து முருகன் பிரதர், பிரைஸ் லார்ட். பாஸ்டர் ராஜ்குமார், பிரைஸ் லார்ட். கவிதா சிஸ்டர், ஆரோக்கியராஜ் பிரதர், மரியாள், ஜானகி அம்மாள், பிரைஸ் லார்ட். வசனத்துக்குள்ள வருவோம். யாக்கோபு முதலாவது அதிகாரம் 16 வசனம். யான் பிரியமான சகோதரரே, யான் பிரியமான சகோதரரே அப்படின்னு சொல்றாருன்னா, இவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆஃப் பிரதர். ஆஃப் பிரதர்னா என்ன அர்த்தம்னா, தாய் மரியாள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தகப்பனார் பரிசுத்த ஆவியானவர், இவருடைய தகப்பனார் யோசேப்பு. உங்களுக்கு வசனம் காமிச்சிடுறேன். முக்கியமான சகோதரனானா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. எடுத்துக்கலாமா? மத்தேயு முதலாவது அதிகாரம் 24
யோசேப்பு நித்திரை தெளிந்த எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தான் முதல் பேரான குமாரனை பெரும் அளவும் அவளை அறியாதிருந்தும். பெரும் அளவுனா முதல் பிள்ளையாக்கிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிற வர இருவரும் கணவன் மனைவியாக வாழவில்லை. அதற்கு பிறகு அவர்கள் இணைந்து வாழ்ந்தார்கள். அதற்கப்புறம் அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளுடைய லிஸ்ட் நான் உங்களுக்கு மத்திய 14வது இவரெல்லாம் சகோதரர். மத்திய 13வது அதிகாரம் 55 13:55 இவான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இவான் தச்சடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யோசேப்பு யாக்கோபு, இந்த யாக்கோபு தான் நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா இவருடைய சகோதரர் அல்லவா? இந்த யாக்கோபு தான் நம்ம பார்க்கிறோம். இந்த யாக்கோபு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு சகோதரர்கள், ரத்த சம்பந்தம் அவருக்கு இருக்கு. ஆனா இங்க நம்மளை பார்த்து சொல்றாரு. ஏன் சகோதரர் அப்படின்னு சொல்லுகிறார்னா, முந்தின வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா 15 வசனம், இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமானது மரணத்தை பிறப்பிக்கும். மரணத்தை பிறப்பிக்கிற ஒரு பாவ வாழ்க்கையில நீங்க வாழாதபடி அல்லது நீங்க வெளியே வரணும். அந்த டெத் எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு ப்ராசஸ். கொஞ்சம் கொஞ்சமா போய் என்ன செய்யும்? தேவனுடைய வாஞ்சை, பிதாவாகிய தேவனுடைய வாஞ்சை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளாம எசேக்கியேல் 18வது அதிகாரம் 23வது வசனம். எசேக்கியேல் 18:23. துன்மார்க்கர்கள் சாகிறது எனக்கு எவ்வளவு பிரியமோ அவன் தனியை வெளியே விட்டு அவன் ஆண்டோடைய பிரியம் என்னன்னா, துன்மார்க்கனா இருக்கியா, ரைட்டே இருக்கா, அதிலே இருக்காது, வெளியே வந்துரு அப்படிங்கிறார். இதுதான் ஆண்டவருடைய ஒரு நோக்கம். சரி, இப்ப நம்ம பிரியமான சகோதரனே அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுல என்ன வருஷம்னா, மோசம் போகாதிருங்கள். 16 வசனம் வருங்க. யாக்கோபு 1:16 மோசம் போகாதிருங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இங்கிலீஷ்ல இன்னும் வித்தியாசமா இருக்கு. do not be misled. மிஸ்லீட்னா தப்பான பாதை. லீட்னா ஒரு ஏரியா போயிட்டு இருக்கோம், தப்பான பாதை. 2000க்கு முன்னாடி எனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் கிடையாது. மனம் போன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா ரட்சிக்கப்பட்டுச்சு. இதுதான் என் வாழ்க்கை, இது இப்படித்தான் போகணும், இந்த டைம் நான் இங்கதான் இருக்கணும், இந்த வார்த்தை தான் சொல்லணும். அதை புரிந்து கொள்ளவே அதுல வித்தியாசமே வரக்கூடாது. சரி, ஏன் நாம் மோசம் போக கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம். இது அனுதினமும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில இது நடக்கும், யாருமே தப்பிக்க முடியாது. வாசிப்போமா? மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரவில்லை. சோதனையில மனுஷர்களுக்கு நேரிடுகிற சோதனை. நம்மள யாரு? மனுஷர்கள், சதையும் ரத்தமும் உள்ள மனுஷர்கள். நாம் சதையும் ரத்தமும் இல்லாத தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கணும். அதான் நம்முடைய நோக்கம். இமை பொழுதுல நம்ம மறுரூபம் ஆகணும், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல மாறணும். மாறுறதுக்கு நமக்கு ஒரு ப்ராசஸ் வச்சிருக்கிறாரு. அது மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையான வேறு சூழ்நிலை. தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஏன் தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார்? அது அவருடைய நேச்சர். இது ஆப்போசிட்டா நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம 100% பாவத்துல வாழ்றவர்கள். பாவம் செய்து நமக்கு பச்சை தண்ணியை குடிக்கிறது மாதிரி. ஆனா ஆண்டவர் உண்மை உள்ளவர். அந்த ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிப்பதற்கு அவர் இடம் கொடாமல். இந்த சோதனை உண்டு, ஆனா திராணி அப்படின்னு இருக்கு. இந்த திராணிங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் ரட்சிக்கப்பட்டப்ப ஒரு பிரச்சனை இருந்துச்சு. எந்த ஹாஸ்பிட்டல்ல துணிகரமா நான் பாவம் செய்து கொண்டிருந்தேனோ அதே ஆஸ்பத்திரி என்ன உட்காந்து இதே சொல்ல அதே சந்தேகம் இருக்கா? இல்ல. யார் யாரெல்லாம் நான் பாவத்துல வாழும் போது அவங்களுக்கு இன்னும் இருக்காங்க. ஒருத்தர் செத்து போயிட்டாங்க. என்னை பாவத்துக்குள்ள நான் அந்த பொண்ணை சொல்லி தப்பு கிடையாது, அது இன்னைக்கு செத்து போச்சு. மற்றவங்கள என்ன உயிரோடு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு என் கிட்டே வர விடாதபடி ஆண்டவர் எனக்கு ஒரு வேலையை அடித்து பார்த்திருக்கிறேன். அந்த வேலையை நான் உண்டாக்கி வச்சிருக்கேன். நான் ரட்சிக்கப்பட்ட உடனே என் மனைவிட்ட நான் ஒரு வாக்கு கொடுத்தேன். என்ன சொன்னேன்னா, நான் எப்ப ஆஸ்பத்திரியை விட்டு கிளம்புறேனோ
அது 7 மணிக்கு நான் ஆஸ்பத்திரி விட்டு கிளம்பினா கரெக்டா 15 நிமிஷம் நான் வீட்டுக்கு வந்துருக்கேன். இப்ப 8 மணி வரை வேலை செய்யறேன். அப்படி பெர்மிஷன்ல 8 மணிக்கு நான் ஆஸ்பத்திரி விட்டு கிளம்பினா 8:10க்கு நாங்க வந்துருக்கேன். அதை இன்னைக்கு வரை நான் மெயின்டைன் பண்றேன். காரணம், ஒரு வேலி அடித்திருக்கிறேன். அதனாலதான் தேவன் உண்மையில இருக்கிறார். சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பு போக்கையும் உண்டாக்குறார். தப்பி கொள்ற போக்க அவர் கொடுக்கிறாரு. காரணம், God is faithful. அவர் உண்மையுள்ள இருக்கிறார். சரி, இப்ப நம்ம ஒரு வார்த்தை உங்களுக்காக, பிரியமான சகோதரரே, பிரியமான சகோதரர். இப்ப உங்களுக்கு சகோதரர்கள் இருப்பாங்க. ஆனா எல்லா சகோதரர்களும் பிரியமா இருப்பாங்கன்னா நோ. ஒரு சகோதரங்களை கொஞ்சம், அதாவது நாங்கெல்லாம் 3 பேர் இருக்கோம். அதுல ஒரு வித்தியாசம் இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி நேசிக்க மாட்டாங்க. இத நம்ம அந்த பிரியமான சகோதரரை பிதாவாகிய தேவன் நம்மளை பார்க்கிறார். இன்னைக்கு இங்க கொஞ்சம் பேர் இருக்கீங்க. முத்து முருகன் பிரதர் இருக்காரு. முதவே அவர் வந்துட்டார். ஏன் அவர் வந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு வாஞ்சை, நம்ம இந்த வார்த்தையை கேட்கணும், ஒரு வாஞ்சை. அதனாலதான் அவர் என்ன செஞ்சுட்டு வந்தாரு. அதனால ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்கிறாரு? மத்தேயு 3வது அதிகாரம் 17வது வசனத்துல இங்க யாக்கோபு பிரியமான சகோதரங்கிறாரு. பிதா எப்படி பார்க்கிறார்? அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் யாரு? இவர் யாரு? ஆண்டவராகிய இவர்னா இவரை காட்டுறார். இவர் ஸ்பெசிபிக்கா சொல்ற இவர், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்துல பிரியமா இருக்கிற நம்மகிட்ட சொல்றார். இவர்னா என்ன அர்த்தம்? என்னைய பார்த்து பிதா சொன்னா இவன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இவர் நம்மகிட்ட சொல்றாரு, நான் உங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல பிரியமா இருக்கிறேங்கிறார். சரி, இதே சம்பவம் தான். சேம் சேம் சேம். ஆனா வேற ஆங்கிள் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கார். 4 லூக்கா 3வது அதிகாரம் 22வது வசனம். லூக்கா 3:22. பரிசுத்தாவினால் ரூபப்பட்டு புறாவை கொள்ளுவாங்க. வனாந்தரத்திலிருந்து ஒரு சத்தம், நீர் என்னுடைய நேசகுமாரன். ஆண்டவர்கிட்ட டைரக்டா சொல்றது நீர். வித்தியாசம் இருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஞானத்தை ஆவியானவர் கொடுக்கும், நான் கொடுக்க முடியாது. இவர் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சொல்றாரு. இவர், இந்த இவருக்கால இவரு நேசகுமாரன். ஆனா லூக்காட்ட வரும்போது லூக்கா என்ன எழுதுறா பாருங்க, 3வது அதிகாரம் 22, நீர் என்னுடைய நேசகுமார். நீர் இன்னைக்கு ரெண்டையுமே நம்ம பார்க்கணும். நீர் அப்படின்னு சொல்லி என்னைய பார்த்து ஆண்டவர் சொல்லணும். அதே நேரத்தில் மற்றவங்கள்ட்ட எப்படி சொல்லணும்? இவர் சிஜித் லைசாண்டர் என்னுடைய நேசகுமார்னு சொல்லணும். புரிஞ்சிருச்சா புரியலையா? திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு டீச் பண்றதுல கஷ்டமே கிடையாது. மத்தேயு 3வது அதிகாரம் 17வது வசனம் ஒரே சமாதான். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமார், இவரத்துல பிரியமா இருக்கு. இவர்னா யாரு? இந்த நிக்கிறார்ல, என் சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சாரு, பரலோகத்தோட இறங்கி வந்தாரு, ஞானஸ்தானம் இருக்கிற அவசியமே கிடையாது. ஆனாலும் இவர் எங்களுக்காக ஞானஸ்தானம் எடுத்தார். இவர் மேல நான் எப்படிங்க பிரியமா இருக்கேன்னு சொல்லி நம்மகிட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காட்ட சொல்றார். ஆனா லூக்கா 3வது அதிகாரம் 22வது வசனம், அவர் வானத்திலிருந்து ஒரு சத்தம், நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மிடத்தில் பிரியும். நீர், நீர் யாரு? நீர், யூ, என்னை பார்த்து சொல்றாரு, உங்களை பார்த்து சொல்றாரு. சரி, இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியாது. இத பேதுரு கூட இருக்காரு மருபமலையில. அந்த பேதுரு இதே சம்பவத்தை அவர் நிருபம் எழுதும் போது இதை எப்படி எழுதுறாரு நம்ம பார்க்க போயிடும். 2 பேதுரு 1வது அதிகாரம் 17வது வசனம். இவர் என்னுடைய நேசகுமார், இவர் சொல்றாரு, நீர் சொல்லல. ஏன்னா இப்ப பேதுரு வந்துட்டாரு, இயேசுவை சொல்லிட்டாரு, அவர் பிரியமாரா இருந்து இன்னைக்கு பரலோகத்துக்கு போயிட்டாரு, பிதாண்டி வாழ. அப்ப நமக்கு இந்த வார்த்தை வருது. அதனால இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்துல பிரியமா இருக்கு. இப்ப இவரிடத்துல பிரியமா இருந்தது போல பேதுருவை நான் உங்ககிட்ட பிரியமா இருக்கேன். பேதுரு மறுதளிச்சாரா? எஸ், மறுதளிச்சார், இல்லன்னு சொல்ற. அந்த பேதுரு மறுதளிக்கும் போது அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் தலையில இருக்கும். என்ன அப்படின்னு நான் சொல்றேன். எனக்கு அந்த பெண் கேட்கிறா, நீ அவர் கூட இருந்த யா அப்படின்னு கேட்க, இல்லை அப்படின்னா. அந்த இல்லைன்னு சொல்லும்போது ஆம் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா கதையை வர, நான் தான் இருந்தேன் யா, இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டானே இருக்கும். எஸ், நோ, ஆம், இல்லைங்கிறதுல பேதுருடைய நிலைமையை மாறிடுச்சு. இந்த பேதுரு யோசிச்சு பாக்குறாரு, நம்ம மட்டும் நான் தான் இருந்தேன், நீ என்ன பண்ண முடியும், பண்றத பண்ணு,
சிலுவையில் அரைஞ்சிட்டு போ அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா கதையே வேற. அதனாலதான் இந்த பேதுரு யோசிக்கிறார், நான் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும் பொழுது நான் என்ன செஞ்சேன், நான் அவரை அறியேன்னு நான் சபிச்சேன். இப்ப அந்த நேரத்துல பிதாவாக்கிய தேவன் என் மேல இருக்கிற நேசகுமாரன் சொல்ல முடியாது. ஆனா இப்ப அப்படி கிடையாது. என்ன இதே பேதுருவை ஆண்டவர் என்ன செய்தார்னா 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படுறதுக்கு என்னைய ஒரு கருவியாக யூஸ் பண்ணினார். அதனால இந்த நிருபம் எழுதும்போது இதே சம்பவத்தை எப்படி எழுதுனா பாருங்க, இவர் என்னுடைய நேசகுமார். அப்ப இவர் என்னுடைய நேசகுமார்னா பேதுருவாக்கிய இவர் நேசகுமார். ராஜ்குமார் பாஸ்டர் இங்க இருக்கார். இந்த பாஸ்டர் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லணும், பாஸ்டர் ராஜ்குமாரே. ஏன் பாஸ்டர் நமக்கு தெரியும்னா, அவரு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்து அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி நான் அவரை பார்த்தேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். பாஸ்டருடைய விரலை பார்த்தீங்கன்னா இந்த 2 விரல்ல கொஞ்சம் டிஃபெக்ட் இருக்கும். அது என்னன்னா, ஒரு அட்டைப்பெட்டி ஃபேக்டரியில் அவர் வேலை பார்த்துட்டு இருந்தார். அதை கையை உள்ள போட்டு மிஷின் வெட்டிடுச்சு. அப்பயே நான் தான் அதுக்கு தையல் போட்டிருக்கேன், எனக்கு தெரியாது, அவர் தான் சொன்னார். அப்போ அதில் ஒரு சின்ன ஒரு குறை இருக்கும். நீங்கள் வேணா பிறகு பாஸ்டருடைய விரலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த விரல்ல அன்னைக்கு இருந்த எனக்கு அவர் ஒரு கடையில் ஒரு ஃபேக்டரியில் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அந்த ஃபேக்டரியை மூடினாங்க. ஃபேக்டரியை மூடின உடனே சிவகாசியில் பெல் பிரிண்டர்ஸ் ஜம்போ ஃபயர் ஒர்க்ஸில் என்னுடைய சொந்தக்காரங்க ஒரு வேலை வாங்கி கொடுத்தேன். ஆனால் அது அவனுடைய சித்தம் கிடையாது. அவருடைய சித்தம் என்னது, ஒரு பாஸ்டர் ஆகணும், ஒரு அங்கேயே போடணும். அது கூட ரூபன் உங்களுக்கு வக்கீல், அவருடைய பையனுக்கு ஒரு வக்கீல் சீட்டுக்காக நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். ராஜ்குமாருக்கு ஒரு ஆசை, பாஸ்டர் ராஜ்குமார் சாரி, அவருக்கு என்னன்னா நான் வக்கீல் ஆகணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. நான் சொன்னேன், பாஸ்டர் ராஜ்குமார் பாஸ்டர் ஆனா வெள்ளை அங்கி போடலாம், வக்கீலான கருப்பு அங்கி போடலாம். வெள்ளை அங்கி சொல்லி பரிசுத்தமா வந்து பரிசுத்தமான தேவனுக்கு ஊழியம் செய்து நீங்க அவருக்கு பிரியமா இருக்கலாம். ஆனா கருப்பு இங்கே போட்டா நீங்க போய் தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். பாஸ்டர் ராஜ்குமாருக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஞாபகம் இருந்தானா ஒரு ஆமைன்னு போடுவார். சரி பாப்போம், போடுறாரானா பாப்போம். சரி, இப்ப பாருங்க 2 பேதுரு 1வது அதிகாரம் 14வது வசனம், இவர் என்னுடைய நேசகுமார், இடத்துல பிரியமா இருக்கின்ற சத்தம் ராஜ், அவரோடு கூட நாங்களும். பாத்தீங்களா 12, 2 பேதுரு 1வது அதிகாரம் 18வது வசனம், அவரோடு கூட நாங்களும் பரிசுத்த பருவத்தில் இருக்கலே வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். சரி, ஆமா, இது நம்முடைய செய்தி கிடையாது, இதுதான் பேசிக் கான்செப்ட். இப்ப தேவன் ஒரு பாதையில கொண்டு போறார். கொண்டு போகும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாத்தான் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் ஒரு யா நீ போட்டிருக்கையா பாஸ்டர் காணும் காலையிலே வந்துட்டாரு, அவர் ஏன் ஆமன் போடலாம் எனக்கு தெரியல. சரி, அது அவருடைய பிரச்சனை. இப்ப பிரியமான சகோதரரே அப்படின்னு சொல்றாரு. சாத்தான் என்ன செய்வான் அப்படின்னா, மோசம் போகாதிருங்கள். மோசம் போகாதிருங்கள் அப்படின்னா யூனிட்டியை செப்பரேட் பண்ணிடும். இப்ப நம்ம எல்லாம் ஒன்னா இணைந்து இருக்கணும். இது எங்க அவங்க ஒன்னா இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் சாத்தான் என்ன செய்றாங்க, 2வது அதிகாரம் 44 வசனம், விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாக வைத்து அனுப்பார். ஒருமித்து எல்லாரும் ஒன்னஸ் அப்படி எல்லாம் ஒன்னா இருக்காங்க. சாத்தானே எல்லாத்தையும் பிரிச்சு விட்டுருவான். பிரிச்சு விட்டு ஒரு சோதனை அனுப்பி எல்லாம் செதறடிச்சுதான். இப்ப அந்த காலத்துல சின்ன பையனா இருக்கும்போது, குட்டி பையன் நீங்க ஒரு கதை புஸ்தகம் எங்களுக்கு உண்டு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4 எருதுகள் ஒரு இடத்துல மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். எல்லாம் ஒன்னொன்னும் அப்படி பயில்வான் மாதிரி இருக்கும், பெரிய கொம்பெல்லாம் இருக்கும். அப்படி மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு சிங்கம் அப்படி நைஸா வருது, அதை அடிச்சு சாப்பிட பார்க்குது. ஆனா அந்த சிங்கம் 4 எருதும் 4 டைரக்ஷன்ல ஒரு முட்டு தூக்கி அடிச்சிருச்சு. அது போய் ஒரு நரிட்ட போய் சொல்லுதான், நரியண்ணே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கொளுத்த எருதை அடிச்சு சாப்பிடலாம் போனா 4 சேர்த்து தூக்கி போட்டுச்சு,
என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க நிறைய என்ன அப்படிங்கிறாங்க. ஸ்டாலின் இந்த கதையை கேட்டாரான்னு எனக்கு தெரியாது, நாங்கெல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது பார்த்தோம். உங்களுக்கு இந்த கதை இருந்துச்சாமா? அப்ப நரி சொல்லுதான், இந்த 4 சேர்ந்து உன்னை மிதிச்சுன்னு நீ சட்டினே ஆயிடுவேன். நீ நைஸா போய் ஒன்னொன்னா காதுல ஓதி, அவன் உன்னை பத்தி இப்படி சொன்னா, இவன் உன்னை பத்தி இப்படி சொன்னா, நைஸா சொல்லு, 4 சண்டை போட்டு 4 டைரக்ஷன்ல போயிடும், அப்புறம் ஈஸியா நேசனா வேட்டையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி உன்னை நரி சொன்ன ஐடியா படி போய் 4 எழுதிட்டையும் குசு குசுன்னு சொன்ன 4 சண்டை போட்டு 4 டைரக்ஷன் போயிடுச்சு. இப்போ ஒன்னா அடிச்சு சாப்பிட்டுச்சு. இதுதான் சாத்தானுடைய நோக்கம். இப்ப இந்த யூனிட்டி என்ன செய்யறான், அடிச்சு சதைக்கிறான். அப்ப அதுக்கு காரணம்னா டிஸ்டன்ஸ். இப்ப பேதுரு ஆண்டவர் பாக்குறாரு, ஒரு உன்னதமான இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. இப்ப அவனை என்ன செய்யறாருன்னா டிஸ்டன்ஸை கூட்டா இருப்பாங்க. மத்தேயு 26வது அதிகாரம் 58வது வசனம். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று டிஸ்டன்ஸ் கூட்டிட்டு வர. இதான் சாத்தான் அந்த பிரியமான சகோதரரேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை பத்தி சொல்லாம இருக்கிறதுக்கு ஒரு செப்பரேஷன், ஒரு சின்ன ஒரு சீடை போட்டுரும். அவர் உன்னை பத்தி இப்படி சொன்னாரு, இவர் இப்படி பண்ணாரு, அப்படி சொன்னார், இப்படி சொன்னாரு, சொல்ல 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 நமக்கு என்ன செய்யும், டிஸ்டன்ஸ் கூடிரும். அப்ப முன்னாடி ரொம்ப க்ளோஸா இருந்தோம். இந்த க்ளோஸ் சர்க்கிள்ல ஆண்டவர் பள்ளிப்பாட்டுக்கு 2ஆம் வகுப்பு ஸ்டாலின் எத்தனாவது கூட ஞாபகம் இருக்காரு. ஆனா நானும் படிச்சிருக்கேன், ஸ்டாலின் படிச்சிருக்காரு. சரி, இந்த க்ளோஸ் சர்க்கிள்ல ஆண்டவர் யாரை வச்சிருந்தாருன்னா பேதுரு வச்சிருந்தார். பார்த்துக்கோமா, மத்தேயு 17வது அதிகாரம் 1 வசனத்துல, இது மறுரூபமலையில 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் இல்ல அந்த ஆர்டர்லயே பாத்தீங்கன்னா பேதுரு தான் ஃபர்ஸ்ட் வச்சிருக்கிறார். ஃபர்ஸ்ட் வச்ச பேதுருவை சாத்தான் மறுதளிக்க வச்சு தூஷிக்க சொல்லிட்டு பின்னாடி தூரத்துக்கு போயிட்டார். தூரத்துல போகும்போது கிட்ட வர முடியாது. அடுத்து பாருங்க, லூக்கா 8வது அதிகாரம், லூக்கா 8:51. அவர் வீட்டுக்கு வந்தபொழுது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும், அதாவது இந்த ஒரு மரித்த ஒரு பெண் இருக்கா, யாவீருனுடைய மகள், 12 வயசு மகள், 12 வயசு மகள், அந்த பிள்ளை மரிச்சு கிடக்கிறா. இப்ப உள்ள கூட்டிட்டு போகும்போது ஃபர்ஸ்ட் யார கூப்பிடாரு, பேதுரு. மற்றவங்களை கூட 2வது வச்சு, யாக்கோபுன்னு 2வது சொல்றாரு, யோவானை 3வது சொல்றாரு, ஃபர்ஸ்ட்ல வச்சிருந்தாரு. ஆனா அதே பேதுரு பெண்ணாச்சு, டிஸ்டன்ஸ் கூடிடுச்சு. இதுதான் சாத்தானுடைய ஒரு தந்திரம். அதனாலதான் சொல்றாரு, பிரியமான சகோதரரே, யாக்கோபு 1வது அதிகாரம் 14, ஏன் பிரியமான சகோதரரே மோசம் போகாது. ஏன் மோசம் போகாதுன்னா, உங்களை தனித்தனியா பிரிச்சு உங்களை என்ன செய்வான், மோசம் போக வைத்து விடுவான். சரி, மத்தேயு 16வது அதிகாரம் 23 16:23. அவரோ திரும்ப பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாடி போ சாத்தானே என்றார். அப்ப இங்க பேதுருவை பார்த்து, பேதுருக்கு நல்லா தெரியும் என்னைய ஒரு காலத்துல என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 17வது வசனம் பாத்தீங்கன்னா, இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரன் இயேசுவின் நீ பாக்கியவான், பாக்கியவான் சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள என்ன செஞ்சிட்டாரு, சாத்தானேட்டார். அப்ப ரொம்ப லேசா சாத்தான் நம்ம ஏமாத்திக்கணும், புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒரு பயத்தோடு இருக்கணும். அந்த பயத்தோடு இருந்தால் மாத்திரம்தான் அவர் என்ன பார்த்து என்ன சொல்ல முடியும், பிரியமான சகோதரர் என்ன சொல்லி சொல்ல முடியும். சரி, அடுத்து என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன நான் உங்களுக்கு காட்டுறேன். மனுஷ குமாரனுக்கு ஏற்றதை நம்ம சிந்திக்கணும், தேவனுக்கு ஏற்றதை செய்யணும், மனுஷனுக்கு ஏற்ற சிந்திக்கணும். இது நம்முடைய கான்செப்ட். இதனால 27வது வசனத்துல பாத்தீங்கன்னா, மத்தேயு 16:27 சொல்றேன், மனுஷனுக்கு ஏற்றது வேற, தேவனுக்கு ஏற்றது வேற. மனுஷனுக்கு ஏற்றதை நம்ம தேடணும்னா நமக்கு உலக ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சேர்ந்துருவாங்க. ஆனா தேவனுக்கு ஏற்றதை நீங்க தேடினீங்கன்னா, மத்தேயு 16வது அதிகாரம் 27வது வசனம், மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்திய வரை தம்முடைய தூதர்களோடு கூட வருவார், அப்பொழுது அவன் கிரியைக்கு தக்க பலனை அளிப்பான். சரி, நல்லா கேட்டு 2 காரியம் நான் உங்களுக்கு காட்டுறேன். 23வது வசனம், மத்தேயு
16:23, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனுஷர்களை சிந்திக்கிறாய். அப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா, பிரியமான சகோதரங்கள். எப்ப நீங்க பிரியமான சகோதரா நீங்க மாற முடியும் அப்படின்னா, மனுஷனுக்கு ஏற்றதை சிந்திக்காம தேவனுக்கு ஏற்றது அப்படி சிந்தித்து கொண்டே இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? 26, மனுஷகுமாரன் தன்னுடைய பிதாவின் மகிமை பொருந்தியவர். மனுஷகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, எஸ், ரெண்டுமே கரெக்ட். நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. மனுஷகுமாரன் மகிமை தம்முடைய தூதர்களோடு கூட வருவார். அப்பொழுது அவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார். கிரியைகளுக்கு தக்க. இன்னைக்கு இந்த பூமியில வாழ்வது நீங்க எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறீங்க நான் பார்ப்போம். ஆண்டவருக்கு ஏற்றதை சிந்தித்துக் கொண்டே இருந்தீங்கன்னா பரலோகத்துக்கு போயிடலாம். இதுதான் அந்த பேசிக் கான்செப்ட். நம்ம மாற்றவே முடியாது. சரி, அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு காட்டுறேன். மத்திய 19வது அதிகாரம் 27வது வசனம். 19:27 பேதுரு ஒரு கேள்வி கேட்கிறார். பேதுரு எப்பவுமே க்ளோஸா இருந்ததால தான் இதெல்லாம் முடிஞ்சது. நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க எல்லாம் ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க, படிக்காதவங்க யாருமே இங்க கிடையாது. எந்த பெஞ்சில நீங்க உட்காருவீங்க தான் கேள்வி. நாங்கெல்லாம் லாஸ்ட் பெஞ்ச், ஃப்ரண்ட் எல்லாம் உட்காரவே கிடையாது, அந்த ஜோடியே கிடையாது. லாஸ்ட்ல போய் உட்காந்து நாங்களாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம், குசுன்னு பேசிட்டு இருப்போம். வாத்தியாருக்கு தெரியும் இதெல்லாம் உருப்படாதுன்னு தெரியும். ஆனா இங்க பாருங்க, அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, ஏன்னா ஃப்ரண்ட்ல இருக்காரு, முன்னாடி இருப்பாரு, அதனால நிறைய கேள்வி கேட்பாரு. நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு, என்னது எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. இந்த பின்பற்றுவதற்கும் இயேசு மறுதளிச்சதுக்கு அப்புறம் தூரத்துல இருக்காரு. ரெண்டையும் கம்பேர் பண்ணிப்பாங்க. பைபிள் மாப்பிள்ள பெஞ்சு சார் ஸ்டாலின், அது மாப்பிள்ள பெஞ்சு கிடையாது ஸ்டாலின். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் சொல்ல போறேன். இதுக்கும் மாப்பிள்ள பெஞ்சு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு கரெக்டா சொல்றேன், நீங்க தப்பா போதிக்க கூடாது. எல்லாத்தையுமே கரெக்டா போதிக்கும். லாஸ்ட் பெஞ்சு நாங்களும் உட்காந்துருக்கோம். இப்ப யாராவது ஒரு பையனை வாத்தியார் அடிக்கிறாரு, அடிச்சோன்னா அவங்க அப்பா கூட்டு வந்து அவங்க அப்பா அப்படி திட்டுவாரு. என்னடா நீங்க அடிக்கிற கத்து போட்டிருக்கேன், கத்துன கத்திட்டு என் பையன் மேல விரல் பட்டுச்சு, நான் யாருன்னு தெரியும்னா காட்டிடுவேன் உங்களுக்கு. வாத்தியார் பயந்துருவாரு இல்லையா? இப்பெல்லாம் பையன் கத்திட்டு குத்தி போடுவாங்க வாத்தியார. உடனே அவர் என்ன செய்வார்னா, கடைசி பெஞ்சு மாப்பிள்ளை பெஞ்சு ஸ்டாலின் பெஞ்சு, அங்க என்னன்னாலும் செய்யலாம். தூங்கலாம், கடலை மிட்டாய் கொண்டு வரலாம், கொக்கோ மிட்டாய் கொண்டு வரலாம், நீயும் சாப்பிடலாம், மற்றவங்களுக்கு கொடுக்கலாம், தூங்கலாம். யாருமே அவர் கண்டுக்கிட்டே மாட்டார், கேள்வி கேட்க மாட்டாரு. ஒண்ணு அதுக்கு தான் மாப்பிள்ளை பெஞ்சு. நாங்கெல்லாம் மாப்பிள்ளை பெஞ்சு கிடையாது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப என்ன பாக்குறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மத்திய 19வது அதிகாரம் 27வது வசனத்துல எல்லாவற்றையும் விட்டுட்டு எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாரு. அதற்கு இயேசு மறு ஜென்ம காலத்திலே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன காட்டினார் சொல்லுங்க பாப்போம். வருகையில உங்களுக்கு நான் என்ன கொடுப்பேன், அவனுக்கு தக்க பலன். நீ எனக்கு ஊழியம் செய்தையா, அதுக்கு ஒரு பிரதிபலன் நான் கொடுப்பேன். எனக்கு எவ்வளவு கிட்ட இருக்கியோ அதுக்குரிய பலன் கொடுப்பேன். அதற்கு இயேசு மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தன்னுடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பொழுது என்னை பின்பற்ற, நீங்க க்ளோஸா பின்பற்றுவாங்க. பின்னாடி தூரத்துல போனாரு, ஆனா ஆவியானவர் வந்த பிறகு மண்டி கிட்ட வந்துட்டாங்க. என்னை பின்பற்ற நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தை நியாயத்திற்குள்ளாக 12 சிங்காசனம் ஏற்றுக்கொள்வது மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுங்க. சரி, நித்திய ஜீவன் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லிட்டாங்க. ரைட். இப்ப அடுத்த ஸ்டெப், ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம போயிட்டு இருக்கோம். யாரை எடுத்திருக்கோம்? லூக்கா. இப்ப பேதுரு தான் நம்ம பாக்குறோம். பேதுரு நான் எங்க ஆரம்பிச்சேன்னா தூரத்துல போனாரு. ஆனா பேதுரு அடுத்து பேதுருடைய ஒரு கான்செப்ட் நம்ம காட்டுறேன். லூக்கா 22வது அதிகாரம் 33வது வசனம். அதற்கு பேதுரு, ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமார். மாமிசம் பேசுகிறது. மாமிசம் பேசுமா? பேசும். என்னை விட்டா ஒரு பெரிய ஆளை நீங்க பார்க்க முடியாது. நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா உங்களுக்கு? நான் ஐ எம் ரெடி டு டை. சரி, இங்க ஒரு பொண்ணு தான், பேரை யார் போட்டுருவாங்க, நல்ல பொண்ணு இல்லை, நான் சொல்ல மாட்டேன். நாங்கெல்லாம் வந்து பைபிள் ஸ்டடி எடுத்துட்டு இருந்தோம். அந்த பைபிள் ஸ்டடி எடுத்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு திடீர்னு ஒரு கேள்வியை கேட்டான். என்ன கேள்வி கேட்டா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சார், நான் ரத்த சாட்சியாக மறிப்பது எப்படி
நீங்க அந்த கேள்வியை கேட்டிருக்கீங்களா? அவ கேட்டான். கேட்ட உடனே நான் சொன்னேன், நான் உனக்கு ஒரு 10-15 பைபிள் தரேமா, நேரா ஒரு கோயில் பேரை சொன்னேன், பிள்ளையார் கோயில் நினைக்கிறேன், இல்லை முருகன் கோயிலோ, அங்க போய் நின்னுக்கோ. வர்றவங்க எல்லாம் இருக்கும்போது அந்த பூசாரியிலேருந்து ஆரம்பி, இதைத்தான் நீங்க வாசிக்கணும், நீங்க வேற எந்த புத்தகத்தை நீங்க வாசிக்க கூடாது அப்படின்னு நீங்க முதல்ல காலையில இருந்து நைட்டு வரை வரவங்க எல்லாத்துக்கும் நீ கொடு. அப்புறம் ரத்த சாட்சியா மறிப்பது நீ கேட்க வேண்டியதில்லை, அதுவும் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வாயவே திறக்கலாம். இது மாமிசத்துல கேட்கறது உண்மையிலே கிடையாது. கொஞ்ச நேரத்தில் பின்மாற்றத்துக்கு போயிட்டான். அப்ப போவா வருவா இந்த நோவா பேலையில இருக்கிற காக்கா மாதிரி அவர். ஆனா இங்க பாருங்க, அதற்கு ஆண்டவரே காவலிலும் சாவலும் உண்மை பின்பற்ற ஆயத்த ரெடி ரெடி அப்படின்னு சொன்னவர் மறுதளிச்ச உடனே என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, 62 வெளியே போய் மனம் கசந்து அழுதான். கசந்து அழுதான். ஐயோ, எவ்வளவு பெரிய பந்தாவா, நான் ரெடி அப்படின்னு சொன்னேன். இப்ப ஒரு பெண் கேட்ட உடனே நான் எஸ் நான் தான் மா அப்படின்னு சொல்லியிருந்தானா கதை வேற. நோ, அந்த எஸ் நோல எல்லாமே தலையில மாறிடுச்சு. ஆனா முதிர்ச்சி அடைந்த பேதுருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க போறோம். முதிர்ச்சி அடைந்த பேதுரு புரோத்துக்கு போய் பார்த்தாரு. நம்ம சிக்கல்ல மாட்டினதுக்கு காரணம் யாருன்னு சொல்லி என்னுடைய சகோதரர்களுக்கு நான் சொல்லணும், பிரியமான சகோதரர்களுக்கு நான் சொல்லணும். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம் 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறார் அப்படின்னாலே உங்கள் கவலைகள்லாம் அவர் மேல வைத்து விடு. பேதுருக்கு நல்லா தெரியும், கவலைகளை நான் ஏன் மேல வைத்தேன் தான் மட்டும் எஸ் அப்படின்னு சொன்னா என்னையும் சிலுவையில் அடைஞ்சிருப்பாங்களே, அதனால பிரில்லியண்டா நான் நோ சொல்லணும்னு சொல்லிட்டாரு. ஆனா இனி அப்படி கிடையாது, கவலையெல்லாம் அவர் மேல வைக்கணும். ஏன் அவர் மேல வைக்கணும்னா, ஆராசனம் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி பலத்த கருத்துக்குள் அடங்கி உயர்த்தும்படி. ஆண்டவர் இப்ப நான் டிஸ்டன்ஸை காமிச்சேன், பேதுரு தூரமா இருந்தாரு. ஆனா இப்ப ஆண்டவர் பேதுரு உயர்த்திட்டார், அப்லிப்ட் மேல கொண்டாட்டார். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது தெளிந்த புத்தியுள்ளா இருங்கள், விழித்திருங்கள். ஏன் தெளிந்த புத்தியுள்ளார்னா, பேதுரு பிளாஷ்பேக் தெரியுமா? அதே தெரியாது, உங்க எல்லாரும் தெரியும். அந்த பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறாரு. நான் ஆண்டவருடைய க்ளோஸா இருந்தேன். மறுரூபமலைக்கு என்னை தான் கூட்டு போனாரு. ஃபர்ஸ்ட் யாவீரு மகள் மரித்திருக்கும் போது என்னை தான் ஃபர்ஸ்ட் கூட்டு போனார். ஆனா மாமிசத்துக்கு ஏற்றபடி நான் சிந்திச்சேன். ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்து அவனுக்கு தெரியுமா நீ கூட இருந்தவரா தானே? எஸ், நான் தான் இருந்தேன். நோ சொல்லிட்டேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8வது தெளிந்த ஏனென்றால் உங்கள் எதிரில் பிசாசன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல. இந்த கர்ச்சிக்கிற சிங்கம் பேதுரு காதுல ஊதிடுச்சு. என்ன ஊதிச்சுன்னா, பேதுரு மாமி இருக்கா, கொண்டாட்டி இருக்கா, பிள்ளைகளா இருக்காங்க, நீ எஸ்ன்னு சொன்னா ஜோலி முடிஞ்சிருச்சு, நோ சொல்லு, தப்பிச்சுக்கலாம். அப்ப இவருடைய கர்ச்சிக்கிற சத்தம் காதுக்குள்ள விழுந்து எஸ் சொல்றது நோ சொல்லிட்டார். அடுத்தவங்க 9 விசுவாசத்திலே உறுதியா இருந்து. அன்னைக்கு என் விசுவாசம் ஆடிடுச்சு. ஆடுனனால இன்னைக்கு வரை எல்லாரும் என்னை பார்த்தேன்னு சொல்றாங்க, மறுதளிச்ச பேதுரு, சபிச்ச பேதுரு, நீ எல்லாம் பரலோகத்துக்கு வருவியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுரூபம் ஒலிவ மலைக்கு வரும்பொழுது பேதுரையும் கூட கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி மார்க்ல வாசிப்போம். அப்ப எவனை விழுங்கலாம் என்று சுத்தி தெரிகிறான், உறுதியாருங்கள், அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள். அவன் நோ சொன்னா எஸ் சொல்லுவேன். எஸ் நோ வித்தியாசம். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்திலே அப்படிப்பட்ட பாடல் நிறைவேற்று. சகோதரனா எனக்கு இருந்ததுதான் என் சகோதரருக்கு. ஆனா நீங்கெல்லாம் யாருன்னா என் பிரியமான சகோதரர். மோசம் போறேன், நான் மோசம் போனேன், கேவலமான பேரை வாங்கினேன். நீங்க என்ன செய்யக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. அதனால அப்படி இருந்தீங்கன்னா 10வது 1 பேதுரு 5:10 கிறிஸ்துவுக்குள் நம்மை தமது நித்திய மகிக்கு மிக அழைத்திருக்கிற தேவன். அப்ப இன்னைக்கு சாத்தான் ஒரு பக்கம் உங்க காதுல ஓதிக்கிட்டே இருப்பான், அவன் ஓதெல்லாம் ஓதிக்கிட்டே இருக்கட்டும். ஆனா நீங்க ஸ்டெபனா இருந்தானா நித்திய மகிமைக்கு உங்களை கொண்டு போய் சகல கிருபின்றதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் இங்க உட்காந்து நல்லா ஸ்டைலா சொல்லிடுவேன், தலையை ஆட்டுவேன், எல்லாம் சொல்லுவேன். ஆனா பிரச்சனை நான் மாட்டிக்கிட்டேன். அப்ப அதுக்கு தேவைன்னா கிருபை தேவை. அதிகமாக கொடுக்கிறவன்ட்டு அதிகமாக கேட்பார், என்கிட்ட அதிகமாக கொடுக்கணும் கேட்பார். நீ அழைத்தது தேவன் கிருபை இருந்தது. தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுப்பி, இது
வெகு சீக்கிரத்தில் நீங்கி விடாம் இந்த லேசான உபத்திரவாம், சோர்ந்து போகாதே என சீக்கிரம் உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தும். இது அவர் செய்யக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். சரி, இப்ப நம்ம எங்க பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 13வது வசனத்துல பாருங்க, ஒரு வித்தியாசமான காரியத்தை ஆவியானவர் எழுதி பாருங்க. இவர் யாருக்கு இந்த லெட்டர் போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபை. பாபிலோன் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். வெளிப்படுத்தல் நீங்க வாசிச்சீங்கன்னா அந்த பாபிலோனை பார்த்து ஆண்டவர் சாபம் போடுறாரு. அதை நம்ம வெளிப்படுத்தல கிளாஸ் எடுத்திருக்கோம். அந்த பாபிலோன்ல ஒரு சபை வச்சிருக்காரு. எனக்காக வாசிக்கிறீங்களா அந்த வசனத்தை? பாபிலோன்ல என்ன வச்சிருக்காரு? ஒரு சபை. அந்த சபையில இருக்கிறவங்க இந்த லெட்டர் போகுது. ஆனா பாபிலோன்கிற மோசமான இடத்துல இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் கொண்டு போய் சேர்க்கிறது அது அவருடைய சித்தம். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருணையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. பிரியமான சகோதரர்களாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்த ஆவியானவர் எங்களை அதே வார்த்தை கொண்டு அழைக்கிறதுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். பரிசுத்த இரத்த கொட்டை மூடி மறைத்து சாத்தானுடைய சிங்கத்தின் எச்சரிப்புகளிலிருந்து நாங்கள் தப்ப கிருபை தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.